நண்பர்களே, இன்று சாதனையை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லாரும் சாதனைங்கிறாங்களே, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பொருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாம்பாரதி. எதையாவது சாதிச்சு விட்டு தாண்டா சாவேன். பிறந்தோம், வளர்ந்தோம், உண்டோம், உறங்கினோம், இனப்பெருக்கம் செய்தோம், முடி நரைச்சி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம் அப்படின்னு சாவறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. விலங்குகள் கூட அதைத்தான் செய்கிறது. அதனால் நான் சாதித்து விட்டுத்தான் சாவேன் என்று கூற்றினை பார்த்து அறைகூவல் விடுவான். அதுதான் சாதனை. ஒரு மனிதன் சிறு வயதிலிருந்து தான் என்னவாக வேண்டுமென்று கற்பனை செய்து சிறிது சிறிதாக அதற்காக முயற்சி செய்து உழைத்து கடுமையாக அந்த இடத்தை அடைகின்றானோ அதற்கு பெயர் சாதனை என்று ராண்டி பாஸ் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்து பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். அது உண்மையும் கூட. பாரதி அதை சாதித்து காண்பித்தான், ராமானுஜர் அதை சாதித்து காண்பித்தார், மகாத்மா அதை சாதித்து காண்பித்தார், சொல்லிக்கொண்டே போகலாம். சாதனையாளர்கள் அத்துணை பேரும் அதை சாதித்திருக்கின்றார்கள். வெற்றிக்கும் சாதனைக்கும் என்ன வித்தியாசம்? சமீபத்தில் நடந்த பேட்மிண்டன் போட்டியிலே இந்தியாவினுடைய மரியாதையை காப்பாற்றி இந்தியாவிற்கு பெருமை தேடித்தந்த செல்வி PV சிந்து ஒலிம்பிக் போட்டியிலே வெள்ளிப்பதக்கம் பெற்றது. அதற்கு பெயர் வெற்றி. அதே ஒலிம்பிக்கிலே 25வது தங்கப்பதக்கத்தை வாங்கி தன்னை எதிர்கொள்ள ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று நிரூபித்து காண்பித்த மைக்கேல் பெல்ப்ஸ் பெற்றது வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு சாதனை. சாதனைகளிலேயே மிகப்பெரியது அதை ஆரம்பிப்பது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஒரு ரகசியம் என்னவென்றால் சாதனை செய்வது மிகவும் எளிமை. ஏனென்றால் மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு போட்டி மிகவும் குறைவு. அதனால்தான் there is no crowd on the top என்று கூறுவார்கள். ஒரு மனிதன் தன்னால் சாதிக்க முடியும் என்று முழுமையாக நம்பினால் நிச்சயமாக அவனால் சாதிக்க முடியும். இது அடிப்படை. சாதித்தவர்கள் எல்லோரும் எப்படி சாதித்திருக்கின்றார்கள்? முதலிலே உழைப்பினால் சாதித்ததற்கு ஒரு உதாரணம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே சாங்லி மாவட்டத்திலே பட் என்ற ஒரு கிராமம். மிகப்பெரிய கட்டுமானத்துறையினுடைய தலைவர் அவர். அசோக் காடே என்பது அவருடைய பெயர். அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஊரான மகாஜ் என்ற அந்த துறைமுகத்தை தாண்டி செல்லும்போது ஒரு பெரிய புளிய மரத்திற்கு, அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு பெரிய புளிய மரம் இருக்கிறது. அந்த புளிய மரத்திற்கு பக்கத்திலே தன்னுடைய காரை நிறுத்துவார். BMW காரை நிறுத்திவிட்டு சென்று அந்த மரத்தை தொட்டு பார்ப்பார், கட்டிப்பிடிப்பார், அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அழுவார். ஒவ்வொரு முறையும் இதை செய்வதை பார்த்த அவனுடைய ஓட்டுநர் 10,000 பேர் வேலை செய்கின்ற கம்பெனியினுடைய முதலாளி இவர். 1000 கோடி ரூபாய் வரவு செலவு செய்கின்றார்கள் ஒரு வருடத்திலே. 100 கோடி ரூபாய் லாபம் மட்டும் ஈட்டுகிறார். இவ்வளோ பெரிய மாமனிதர் இந்த புளிய மரத்தை தொட்டு பார்த்து போகும்போதெல்லாம் அழுகின்றாரே ஏன்? அந்த இடத்திலே சிறிது நேரம் அமர்வார், அங்கேயே படுத்து கிடப்பார். அதற்கு பிறகுதான் பயணத்தை தொடருவார். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் கேட்டு விடுகின்றான், ஐயா இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், இந்த புளிய மரத்திற்கு கீழே தான் என்னுடைய தந்தை செருப்பு தைத்து என்னை படிக்க வைத்தார். நான் இங்கே அழாமல் வேறு எங்கே அழுவது? காயங்கள் மறைந்தாலும் வடுக்கள் மறைவதில்லை அல்லவா? எது நெகிழ்வானதோ அதுதானே மகிழ்வானது என்று கூறுகிறார். வியந்து போன அந்த ஓட்டுநர் அவருடைய சரித்திரத்தை கேட்கின்றான். அந்த இடத்திலே அவருடைய தந்தை செருப்பு தைக்கும் தொழிலாளியாக செருப்பு தைத்து கொடுத்து இவரை படிக்க வைக்கும்போது மிகப்பெரிய போராட்டத்திலே படிக்கின்றார். முதலிலே டிப்ளமா பெறுகின்றார்.
அதற்கு பிறகு பொறியாளராகின்றார். பக்கத்தில் உள்ள மகாஜ் துறைமுகத்திலே இரவு பகலாக கஷ்டப்பட்டு கட்டுமானத் துறையிலே நுழைந்து இந்த அளவிற்கு சாதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பெயர் தான் சாதனை. ஏற்கனவே குறிப்பிட்டேனே, மைக்கேல் பெல்ப்ஸ் பெற்றது வெற்றி அல்ல சாதனை என்று. ஏன் தெரியுமா? இவான் குரோக்கர் என்ற ஒரு போட்டியாளனை முதலாக ஒலிம்பிக் போட்டியிலே மைக்கேல் பெல்ப்ஸ் சந்திக்கின்றான். அப்படி சந்திக்கும்போது அதற்கு முன்னால் அவனுக்கு மைக்கேல் பெல்ப்ஸ் என்று மட்டும்தான் பெயர். இப்பொழுதுதான் அவனை பால்டிமோர் புல்லட் என்று கூறுகின்றார்கள். அப்படி சந்திக்கும்போது போட்டியின் போது இவான் குரோக்கர் மைக்கேல் பெல்ப்ஸை ஜெயித்து தங்கப்பதக்கத்தை பெற்றுவிடுகின்றான். அந்த போட்டியிலே மைக்கேல் பெல்ப்ஸிற்கு பதக்கம் கிடைக்கவில்லை. இவன் ஒரு ஆர்வக் கோளாறிலே எழுந்து சென்று தண்ணீரிலிருந்து வெளியிலே வந்து இவ்வளோ குறைச்ச நேரத்தில் எப்படி 100 மீட்டர்ஸ் பட்டர்ஃப்ளை ஜெயித்த உடனே எப்படி உன்னால் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்குறான். அந்த இவான் குரோக்கர் இவனை அசிங்கப்படுத்தி விடுகின்றான், அவமானப்படுத்தி விடுகின்றான். நொந்து போன மைக்கேல் பெல்ப்ஸ் மனதை மட்டும் தளர விடாமல் அவனை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை அல்லவா. நேராக ஊருக்கு வர்றான். வர்றதுக்கு முன்னாடி அங்கேயே அவனுடைய கோச்சை பார்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு கேட்டுக்கிறான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்கிறார் கோச்சு. நண்பர்களே, அவன் நாட்டிற்கு திரும்பிய பிறகு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயிற்சி செய்கின்றான். இப்போ நடந்த போட்டியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் அவனுடைய தோள்பட்டை எல்லாம் காய்ச்சி போய் அப்படியே கருப்பாக இருக்கும். பெயின் இஸ் ஏ பெஸ்ட் டீச்சர் இல்லையா. 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒலிம்பிக் வர்றான். முதல் ஒலிம்பிக் அவன் ஜெயித்த ஒலிம்பிக்கை பற்றி கூறுகின்றேன். புறப்படுறதுக்கு முன்னால் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இவான் குரோக்கரை ஜெயிக்காமல் தாயகம் திரும்ப மாட்டேன், குறைந்தது 3 தங்கப்பதக்கங்களையாவது பெற்றுக்கொண்டு தான் வருவேன் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறிவிட்டு செல்கின்றான் ஒலிம்பிக் போட்டிக்கு. நண்பர்களே, அந்த ஒலிம்பிக் போட்டியிலே 8 தங்கப்பதக்கங்களை பெற்று 7 உலக சாதனைகளை படைத்தான். அந்த இவான் குரோக்கரை ஜெயித்தான். வியந்து போன இவான் குரோக்கர் இவனிடம் வந்தான். அவனை கட்டி தழுவி இந்த வெற்றிக்கு காரணம் நீ என்று அவனையும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்திவிட்டு திரும்பி வந்தவன் தான் இன்று 25 தங்கப்பதக்கங்களை பெற்று ஒரு தனி மனிதன் இதுவரை இவ்வளவு தங்கப்பதக்கங்களை பெற்றதில்லை என்று சரித்திரம் படைத்திருக்கின்ற மைக்கேல் பெல்ப்ஸ். என்னை பொறுத்தவரை இந்தியாவிலே சமீப நாட்களிலே மிகப்பெரிய சாதனையாளர் யார் என்று கேட்பீர்களே ஆனால் மேதகு மாமனிதர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களைத்தான் குறிப்பிடுவேன். நீங்களும் கூட அப்படித்தான் நினைப்பீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், இந்தியாவினுடைய கடைக்கோடி மாவட்டத்திலே ஒரு ஏழை மாணவனாக பிறந்து படிக்கும்போதே தான் ஒரு அணு விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்று நினைத்து சிறிது சிறிதாக அதற்காக முயற்சித்து உழைத்து அணு விஞ்ஞானியாக மாறி பொக்ரானிலே அணுகுண்டை வெடித்து காண்பித்து உலக அரங்கிலே இந்தியாவை முன்னெடுத்து இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக உயர்ந்து ஜனாதிபதியாக ஆன பின்னரும் கூட எத்தனையோ ஜனாதிபதிகள் அந்த பதவியினால் பெருமை பெற்றிருக்கும் போது அந்த பதவிக்கு பெருமை சேர்த்து வாழும்போது சாதனையாளர்களாக வாழ்பவர்களை நாம் பார்த்திருப்போம். இறக்கும்போது கூட, இறப்பில் கூட அவர் நினைத்தபடி இறப்பு அவரை தேடி வந்தது மாணவர்களுக்கு மத்தியிலே. அது மட்டுமல்ல, உலகமே வியக்கும்படியாக 120 கோடி இந்தியர்களுடைய கண்ணிலும் கண்ணீரை வரவழைத்து எளிமையின் மூலமாகவே தன்னை உயர்த்தி காண்பித்து மறைந்த அந்த மேதகு மாமனிதர் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய சாதனையாளர் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.